ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீரங்கம் என்று சொன்னாலே நம் கண்முன் முதலில் தோன்றுவது மிகப்பெரிய ராஜகோபுரம். அதை சுற்றி விரிந்து கிடக்கும் வீதிகள், ஒன்றுக்குள் ஒன்றாக அமைந்துள்ள 7 பிரகாரங்கள், அவற்றின் மைய ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதர். ஆனால் இந்த 7 பிரகாரங்களும் வெறும் கட்டிட அமைப்பு மட்டும்தானா? இல்லை. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பக்தன் வெளியிலிருந்து உள்ளே செல்லும் ஒவ்வொரு அடியும் அவனை பரமாத்மாவை நோக்கி அழைத்துச் செல்லும் ஒரு ஆன்மீக பயணம் என்று பக்தர்கள் உணர்கிறார்கள். அதனால்தான் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகிறது. ஸ்ரீரங்கம் திருக்கோயில் 7 சுற்று பிரகாரங்களை கொண்ட மிகப்பெரிய வளாகமாக விளங்குகிறது. வெளிப்புற பிரகாரங்களிலிருந்து உள்ளே செல்ல செல்ல கோயிலின் புனிதத்தன்மை மேலும் மேலும் நம்மை ஆட்கொள்கிறது. இந்த 7 சுற்றுகளுக்குள் வீதிகள், மண்டபங்கள், சந்நிதிகள், கோபுரங்கள், மடங்கள், திருவிழாக்களுக்கான இடங்கள் என ஒரு முழுமையான ஆன்மீக நகரமே அமைந்துள்ளது. அதனால்தான் ஸ்ரீரங்கம் ஒரு கோயில் மட்டுமல்ல, ஒரு கோயிலை மையமாக கொண்டு உருவான மிகப்பெரிய திருத்தல நகரம். இந்த பெருமையை நாம் கட்டிடக்கலையின் மூலம் மட்டும் அறிய வேண்டியதில்லை. ஆழ்வார்களின் பாசுரங்களில் அரங்கனின் பெருமை மீண்டும் மீண்டும் பாடப்படுகிறது. திருமங்கையாழ்வார் அரங்கனை போற்றி பாடுகிறார். கங்கையும் காவிரியும் கலந்து நீர் பொங்கு நீர்வளன் சேர்ப்ப பொருகயல் உகளும் செங்கயல் இரியும் திருவரங்கமே. இந்த பாசுரத்தின் மூலம் காவிரி சூழ்ந்த திருவரங்கத்தின் இயற்கை வளமும் அரங்கத்தின் அழகும் அங்கு நிலவும் தெய்வீக சூழலும் நம் கண்முன் தோன்றுகின்றன. அரங்கம் என்பது ஒரு கட்டிடம் அல்ல, காவிரி தழுவிய ஒரு புனித தீவு. அந்த தீவின் மையத்தில் பெருமாள் பள்ளி கொண்டிருக்கும் திருவரங்கம். ஸ்ரீரங்கம் கோயிலின் மற்றொரு மிகப்பெரிய அடையாளம் அதன் கோபுரங்கள். பல பிரகாரங்களில் பல்வேறு கோபுரங்கள் அமைந்துள்ளன. அவற்றில் மிக பிரம்மாண்டமாக நம் கண்களை கவர்வது ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம். வானத்தை தொடுவது போல உயர்ந்து நிற்கும் அந்த ராஜகோபுரத்தை பார்க்கும் போது ஒரு பக்தனின் மனதில் இயல்பாகவே ஒரு எண்ணம் எழுகிறது. இவ்வளவு உயரமாக நிற்கும் இந்த கோபுரத்தின் உள்ளே எத்தகைய பரம்பொருள் பள்ளி கொண்டிருக்கிறார். கோபுரம் நம்மை வெளியிலிருந்து உள்ளே அழைக்கிறது. வெளி உலகத்தின் கவலைகளை விட்டுவிட்டு அரங்கனின் திருவடிகளை நோக்கி நம்மை அழைத்துச் செல்கிறது. ஸ்ரீரங்கத்தின் சிறப்பு என்னவென்றால், கோவிலும் நகரமும் ஒன்றோடொன்று இணைந்திருப்பது. வெளிப்புற பிரகாரங்களில் மக்கள் வாழும் வீடுகள், வீதிகள், கடைகள், மடங்கள், வாகனங்கள் செல்லும் பாதைகள், திருவிழாக்களுக்கான வழிகள் என ஒரு நகரத்தின் அமைப்பையே நாம் காண்கிறோம். ஆனால் ஒவ்வொரு பிரகாரத்தையும் கடந்து உள்ளே செல்ல செல்ல உலக வாழ்க்கையின் சப்தம் குறைந்து ஆன்மீக அமைதி அதிகரிக்கிறது. இறுதியில் கருவறையின் அருகில் எல்லா சப்தங்களையும் தாண்டி ஒரே உண்மை நம் உள்ளத்தில் நிற்கிறது. அரங்கன் இருக்கிறார் என்பதுதான் அந்த உண்மை. இந்த பெரும் கோயில் அமைப்பின் மையத்தில் திருவரங்கநாதர் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். ஒரு கையில் தாமரை, மற்றொரு கையில் சங்கும் சக்கரமும், திருமார்புள் ஸ்ரீ மகாலட்சுமி, அருகில் நித்திய சூரிகளின் தெய்வீக சேவை. எல்லாவற்றையும் தாண்டி அரங்கன் திருமுகத்தில் அந்த பேர் அமைதி. அந்த திருக்கோலத்தை ஒருமுறை பார்த்து விட்டால் பக்தனின் மனம் சொல்லும், இவ்வளவு தூரம் வந்தது வீணாகவில்லை. வைகுண்டத்தில் பரமபதநாதன் நித்திய சூரிகளால் சூழப்பட்டு அருள்பாலிக்கிறார். அதேபோல் பூமியில் காவிரி சூழ்ந்த திருவரங்கத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் அருள்பாலிக்கிறார். அதனால் ஸ்ரீரங்கம் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகிறது. நம்மாழ்வார் அரங்கனை பற்றி பாடும்போது அந்த பெருமானை தன் உள்ளத்தில் கண்ட பரவசம் வெளிப்படுகிறது. கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லேரும்பாதி ஒன்றின்றியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. இந்த பாசுரம் ராமபிரானின் கருணையை எடுத்துரைக்கிறது. ஆனால் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எம்பெருமானின் அருள் எங்கும் நிறைந்திருப்பதைப் போல திருவரங்கத்திலும் அவர் அனைவருக்கும் எளியவனாக காட்சியளிக்கிறார். அதனால்தான்
அரங்கன் எல்லோருக்கும் எளியவன். ஸ்ரீரங்கத்தை பற்றி பேசும்போது தொண்டரடிப்பொடியாழ்வாரை நாம் மறக்க முடியாது. அவர் அரங்கனிடம் கொண்டிருந்த பக்தி அளவற்றது. அவர் கூறுகிறார்: ஊரிலேன் காணி இல்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர்களை கண்ணம்மா அரங்கமானகருளானே. இந்த பாசுரத்தை நாம் மனதில் வைத்துக் கொண்டு அரங்கன் சந்நிதியில் நின்றால் அதன் அர்த்தம் நம் உள்ளத்தை உருக்கும். எனக்கு இந்த உலகில் சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள எதுவும் இல்லை. உன்னுடைய திருவடிகளைத் தவிர எனக்கு வேறு பற்றும் இல்லை. அரங்கநாதா, நான் உன்னை தவிர வேறு யாரை சரணடைவது? இதுதான் திருவரங்க பக்தியின் சாரம். 7 பிரகாரங்களை கடந்து உள்ளே செல்லும் பயணத்தை ஒரு பக்தனின் உள்ள பயணமாகவும் நாம் உணரலாம். முதல் பிரகாரத்தில் உலக வாழ்க்கையின் சப்தம். அடுத்தடுத்த பிரகாரங்களில் வெளிப்புற ஆசைகள் மெதுவாக குறைகின்றன. உள்ளே செல்லச் செல்ல மனம் அமைதியாகிறது. இறுதியில் கருவறை முன் நின்றபோது நான் மட்டும் இல்லை, நம்முடைய அகங்காரம் இல்லை, நம்முடைய கவலைகள் இல்லை, நம்முடைய பெருமைகள் இல்லை, அங்கே இருப்பது அரங்கனின் திருவடி மட்டுமே. ஸ்ரீரங்கத்தில் திருவிழா காலங்களில் அரங்கன் வீதிகளில் எழுந்தருளுகிறார். அப்போது 7 பிரகாரங்களும் பக்தர்களால் நிரம்புகின்றன. நம்பெருமாள் புறப்பாடு, திருவீதிகளில் கோஷங்கள், வேத பாராயணம், திவ்ய பிரபந்தம், மங்கள வாத்தியங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து ஸ்ரீரங்கத்தை வைகுண்டமாகவே மாற்றிவிடுகின்றன. அப்போது பக்தர்களின் ஒரே குரல் ரங்கா ரங்கா. அந்த ரங்கா என்ற ஒரு வார்த்தைக்குள்ளேயே பல தலைமுறைகளின் பக்தி இருக்கிறது. ஸ்ரீரங்கத்தின் 7 பிரகாரங்களையும் அதன் கோபுரங்களையும் மண்டபங்களையும் திருவீதிகளையும் கண்ட பிறகு ஒரு கேள்வி நம்மிடம் எழ வேண்டும். ஸ்ரீரங்கம் எங்கே இருக்கிறது? காவிரிக்கு நடுவில் இருக்கும் அந்த தீவில் மட்டுமல்ல, நம் உள்ளத்திலும் ஸ்ரீரங்கம் இருக்க வேண்டும். அரங்கனின் திருவடி நம் மனதில் பதிந்தால் நம் உள்ளமே ஒரு திருவரங்கம் ஆகிவிடும். தொண்டரடிப்பொடியாழ்வாரின் அந்த ஏக்கத்தோடு நாம் முடிப்போம். அரங்கா, உலகத்தில் எத்தனை பற்றுகள் இருந்தாலும் உன் திருவடியில் மட்டும் எங்கள் பற்று நிலைத்திருக்கட்டும். எங்கள் இல்லங்களில், எங்கள் உள்ளங்களில், எங்கள் வாழ்வில் ரங்கா ரங்கா என்ற திருநாமம் என்றும் ஒலிக்கட்டும். ஸ்ரீ ரங்கநாதாய நமக. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஎச் திருவடிகளே சரணம். ஸ்ரீரங்கத்தின் 7 பிரகாரங்களையும் அதன் பிரம்மாண்ட கோபுரங்களையும் அழகிய கோயில் அமைப்பையும் நாம் பார்த்தோம். வெளியிலிருந்து பார்த்தால் இது ஒரு மிகப்பெரிய திருக்கோயில். ஆனால் ஒரு பக்தனின் பார்வையில் இது வெறும் கற்களாலும் தூண்களாலும் கட்டப்பட்ட கோயில் அல்ல. ஆதிரி தாயின் அரவணைப்பில் ஆதிசேஷன் மீது பள்ளி கொண்டிருக்கும் அரங்கனை சுற்றி அமைந்துள்ள ஒரு பூலோக வைகுண்டம். 7 பிரகாரங்களை கடந்து அரங்கனை நோக்கி நாம் செல்லும் போது வெளி உலகத்திலிருந்து உள்ளார்ந்த ஆன்மீக உலகத்தை நோக்கி நாம் பயணம் செய்வது போன்ற உணர்வு ஏற்படுகிறது. அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் அரங்கனின் புகழ் குறையவில்லை. தலைமுறைகள் மாறினாலும் அரங்கனின் பக்தி மாறவில்லை. காவிரி ஓடும் வரை ஸ்ரீரங்கம் இருக்கும், ஸ்ரீரங்கம் இருக்கும் வரை ரங்கா ரங்கா என்ற திருநாமமும் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இந்த திருவரங்கத்தை தங்கள் பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்த ஆழ்வார்களை பற்றி அடுத்த பகுதியில் காண்போம். ஸ்ரீ ராமானுஜருக்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் இருந்த ஆழமான தொடர்பையும் காணப்போகிறோம். அரங்கனின் திருவடிகளே சரணம். காவிரி சூழ்ந்த திருவரங்கம், பூலோக வைகுண்டம், கோடி பக்தர் நெஞ்சில் வாழும் அரங்கனானந்தம். 7 பிரகாரம் கடந்திட மனமும் அமைதியாகும். அரங்கனின் திருவடி கண்டால் துயரம் எல்லாம் தீரும். தலைமுறைகள் பாடும் திருநாமம் ரங்கா ரங்கா, எங்கள் உள்ளம் முழுவதும் என்றும் ஒலிக்கட்டும் ரங்கங்கா.